குருப்யோ நமக. மார்கழி மாதம் தொடங்க போகுது. எல்லார் வீட்லயும் ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. நம்மளும் அதுக்காக மார்கழி மாதத்த பத்தின ஒரு ஜோதிட விஷயமா ஒண்ணு குடுக்கலான்ட்டு இந்த வீடியோவ உங்களுக்காக குடுக்குறேன். மாதங்களில் நான் மார்கழி, மலர்களிலே நான் மல்லிகை. சார் இது வந்து கண்ணதாசன் குடுத்த பாடல் இல்ல. இது கிருஷ்ணர் வந்து கீதையில சொல்லியிருக்கிறது. அர்ஜுன் கிட்ட சொன்னது. சரி, அப்படி என்னதான் இருக்கு இந்த மாசத்துல? அப்படிங்கிறது நம்மளும் எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் ஒரு பதிவு. 9ஆம் மார்கழி மாசம் அப்படிங்கிறது 9ஆம் இடம். தமிழ் மாதத்துல மார்கழி மாசம்ங்கிறது தனுர் மாசம்னு சொல்லுவோம். அது காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் இடத்த குறிக்கிறது. தனுர் தனுசு ராசிய குறிக்கக்கூடிய மாசம். இந்த இடத்துல வந்து நம்மளுடைய வீடியோவ பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். அ அதாவது உங்களுக்கு தக்ஷிணாயன காலம் முடிஞ்சு உத்தராயண காலம் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு நாள். பனிக்காலம்னு சொல்லுவோம். ருதுக்கள்னு சொல்லுவோம். பருவ மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்படி என்னதான் இந்த 9ஆம் இடத்துல இருக்குன்னா, 9ஆம் இடம் வந்து நம்மளுடைய ராசிகள்ல வந்து நெருப்பு ராசிய தத்துவத்த குறிக்கக்கூடியது. 3 நெருப்பு தத்துவம் சிம்மம், மேஷம் அண்ட் தனுஷு. இந்த தனுஷ்ல இருக்கிற நெருப்பு அப்படிங்கிறது ஹோம நெருப்பாகவும், தீபம் ஏற்ற நெருப்பாகவும் உள்ளது. அதனால தான் விசேஷமான ஒரு மாசமா சொல்றோம். அது வந்து ஜோதிட ரீதியா பாக்கியஸ்தானம்னு சொல்றோம். அப்போ என்ன இந்த மார்கழி மாசம் செய்யலாம் அப்படின்னா, தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய ஆராதனைகள் எல்லாமே இந்த மாசத்துல செய்யலாம். ஆனா, இதுக்கு வேற ஏதாவது செய்யலாமான்னா, ஒரு 11வது மாசம் கம்பல்சரி செய்யணும். அது தள்ளியே போட முடியாது. இப்ப வளகாப்புன்னா 8வது மாசம் கழிஞ்சு 9வது மாசம் தான் ஒரு சிலர் செய்யணுன்னுவாங்க. அப்ப அந்த மார்கழி மாசம் வந்ததுன்னா, அதுல செய்யலாம். அதேபோல அட்வான்ஸ் குடுக்கறதெல்லாம் குடுக்கலாம் ஒழிய, கிரயங்கள் தான் செய்யக்கூடாது. திருமணமும், கிரயங்களும் செய்யக்கூடாது. அது ஏன் அப்டின்னான்னா, சூரியன் வந்து அந்த இடத்துல வந்து உச்சத்த நோக்கி போயிட்டுருக்காரு. நேசத்துலேருந்து விளங்கி, உச்சத்த நோக்கி ட்ராவல் பண்ண போறாரு. அடுத்தது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு தை மாசம் தான் உத்தராயண புண்ணிய காலத்துக்குள்ள வராரு. இது உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இல்லாதவங்களுக்கு என்னன்னா, உத்தராயண புண்ணிய காலம்ங்கிறது தேவர்களுடைய பகல் பொழுது. தட்சிணாயன புண்ணிய காலம்ங்கிறது தேவர்களுடைய இரவு பொழுது. அப்ப மார்கழி மாசம்ங்கிறது விடிகாத்தால நேரம். தேவர்களுக்கான விடிகாலத்தால நேரம். அதனால தான் எல்லா கோவில்லயும் வந்து சிறப்பு ஆராதனைகள் வந்து செய்யப்படுது. சரி, இப்ப மார்கழி மாசத்துக்கு 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானமா சொல்றோம். பாக்கியஸ்தானம்ங்கிறது அந்த வழிபாடுகளுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னா, குலதெய்வ வழிபாடுகள் என்னன்னா இதுல செய்யலாம். ரொம்ப சிறப்பு. மார்கழி மாசத்துல செய்யறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா, 5 1, 5, 9 திரிகோணம். திரிகோணத்துல இல்ல பெருங்கோணம் வந்து 9. அப்ப குலதெய்வ வழிபாடுகள் மார்கழி மாசம் செஞ்சோம்னா, ரொம்ப சிறப்பு. இந்த இடத்துல வந்து சூரியன் வந்து ம் குருவாகிய குருவோட வீட்ல இருக்காரு அவரு. குருவோட வீட்ல இருக்கும்போது தான் நெறைய ஆசான்கள் வந்து பறந்திருக்காங்க. முன்னாடி இருக்கிற ஆசான்கள்னு சொல்லக்கூடிய பெரிய, பெரிய ஆசான்கள்லாம் இந்த மாசத்துல தான் சைவ சமயத்திலயும் சரி, வைணவ சமயத்திலயும் சரி, ஆழ்வார்கள், நாயன்மார்களோட அம் பிறப்புங்கிறது இந்த மாசத்துல வந்து நெறைய பிறந்திருக்காங்க. நம்மளுடைய எல்லாருக்கும் தெரிஞ்ச சுவாமி விவேகானந்தர் பிறந்ததும் மார்கழி மாசம் தான். அப்போ மார்கழி மாசத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. அப்படிங்கிறத இதுலருந்து உணரலாம். சரி, மார்கழி மாசத்துல ப ஏன் நம்ம வந்து பீட மாசம்னு சொல்றோம்? அப்படின்னா, அ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, அ பகுதியில வந்து மழைக்காலங்கள் தொடங்கிடும் உங்களுக்கு. புரட்டாசி மாசத்துலருந்தே மழைக்காலங்கள் தொடங்கிடுது. மார்கழி மாசம் இறுதி ஆக ஆக சுத்தமா வந்து அ அதன நம்பி அதாவது மழையில வந்து வேலைக்கு போ முடியாம, பொருளீட்ட முடியாத இருக்கிற ஜனங்கள் அப்படின்னு பார்த்தா, கடலோர ஜனங்கள். அந்த கடலோர வாழ்ற மக்கள் தான், அந்த கடைசியில வந்து கையில காசு இல்லாம அவங்க நின்னுருவாங்க. அப்ப வந்து அவங்களால ஒரு வறுமை நிலை ஏற்படுது. கடல் தொழில்ல அப்ப பருவமழை, காற்று இதெல்லாம் வந்து இருக்கும். புரட்டாசியிலருந்து மார்கழி வரைக்கும். அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. இப்ப கூட நம்ம மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்து விவசாயம் போயிடுச்சு. நெல்லு முழுகி போச்சு. ஒவ்வொரு தானியங்கள் ஒரு ஒரு இடத்துல மூழ்கி போச்சு. அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அது சங்கடம் வரக்கூடியது தான்.
அதுக்காக அவங்களுக்கு சுத்தமா மீனவர்கள், அ கடல் சார்ந்த வேலை செய்றவங்களுக்கெல்லாம் சுத்தமா வாழ்வாதாரமே இல்லங்கும்போது, அவங்க அது வந்து பீட மாசம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஒழிய, இது பீட மாசம்ங்கிறது கிடையாது. சரி. அடுத்தது வந்து இந்த மாசத்துல தான் பார்த்தீங்கன்னா, அ மகாபிரபான ஸ்ரீ ஆஞ்சநேயர் பிறந்திருக்காரு. அமாவாசை தினத்துல வந்து ஸ்ரீ ஆஞ்சநேயர் பிறப்பெடுத்ததும் மார்கழி மாசம் தான். வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற ஒரு சிறப்பு மார்கழி மாசம் தான் வருது. சரி, பெண்கள் வந்து கோலம் போடுறது அப்படிங்கிறதும், ஆண்கள் வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நாம சங்கீதனம்னு செய்வாங்க. தெரு தெருவா சங்கு, சேவடி போட்டுட்டு வருவாங்க. அ ப இப்ப கூட ஒரு சில இடத்துலலாம் பாட்டு பாடிட்டு வருவாங்க. ஆழ்வார் பாசுரங்கள் பாடிட்டு வருவாங்க. ஒரு சில இடத்துல வந்து ஹரே ராமால சேர்ந்தவங்க அ ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. நாம சங்கீதனம் பண்ணிட்டு வருவாங்க. இதெல்லாம் ஏன்னா, பெண்கள் வந்து குனிஞ்சு நிமிர்ந்து அந்த டைம்ல தூங்கக்கூடாது. அப்ப உடல்ல வந்து சீரான தன்மை இருக்காது, மார்கழி மாசத்துல. ஏன்னா வெப்பம் குறைவு. அப்ப உடல்ல இருக்கிற ரத்த ஓட்டம் கம்மியாகும், வெப்பம் குறைவு ஏற்படும். அப்ப வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த இடத்துல தான் வராரு சனி. நம்ம சனி பகவான் வந்துருவாரு. நோய்கள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். நோய்கள்னா, எந்த மாதிரி நோய்கள் வரும் மார்கழி மாசம் அப்டின்னா, சனி சம்பந்தப்பட்ட நோய்கள். பித்தம், வாதம், கபம், அப்புறம் மூட்டுக்கள்ல வலி. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, மூடு அப்படியே ஸ்டிஃப்பா நின்னுரும். ஸ்டிஃப்னஸ் கிடைச்சிரும். குளிர்ச்சி அதிகமாகும்போது. இதெல்லாம் வந்து மூட்டுக்கள்ல வீக்கம். அ நரம்பு சம்மந்தப்பட்டது. அப்ப மார்கழி மாசத்துல தோல்ல வந்து எல்லாருக்கும் ஒரு சில அரிப்புகள் இருக்கும். ஏன்னா, அந்த வரப்பனின்னு சொல்லுவாங்க. வரப்பனில வந்து அவங்களுக்கு ஈரத்தன்மை இருக்காது. ஏன்னா அப்பதானே சூரியன் வந்து நீச்சத்துலருந்து உச்சத்த நோக்கி போறார் இல்லையா? அப்ப அந்த ஈரத்தன்மைங்கிறது அந்த காற்றுல இருக்காது. ஏன்னா, அந்த இது டைம் வந்து இலையுதிர் காலமாவும் இருக்கும். நம்ம ருதுக்கள் பார்க்கும்போது அது பார்த்தோம். இலையுதிர் காலமாவும் இருக்கும். அப்ப அந்த பனிங்கிறது எல்லாமே ஒவ்வாமைய உண்டு பண்ணும். அந்த டைம்ல வந்து காலையில நேரம் தூங்கக்கூடாதுங்கிறதுக்காகவும், ஆக்ஸிஜன் லெவல் வந்து கம்மியா கிடைக்கும். அந்த காலையில 6 மணிக்கு மேலங்கும்போது. 3 டூ 5 வரைக்கும் ஆக்ஸிஜன் லெவல் ஹை ஆக்ஸிஜன் லெவலா இருக்கும். அப்ப அதுக்காக தான் வந்து அந்த காத்தால சீக்கிரம் எந்திரிக்கணுங்கிறது ஒரு சம்பிரதாயமா வைக்கப்பட்டது. இப்ப நோய் அ ஆற்றல் குறைவு அப்படிங்கிறத சொன்னோம். எதுக்காக இத ஆன்மீக வழிபாடுகளா கொண்டு போனாங்கன்னா, ஆன்மீக வழிபாடுகளா போகும்போது காலையில சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு, அந்த வறட்சி தன்மை தோல்ல இருக்கிறத நீக்கிட்டு எல்லாருமே கோயிலுக்கு போயிருவாங்க. கோவில்ல அவங்க நாயன்மார்கள் திருப்பாவை, திருவெண்பாவை, திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் பாடி முடிச்சுட்டு, அவங்க வரும்போது பிரசாதம்னு ஒண்ணு தருவாங்க. அந்த பிரசாதம் என்னன்னா, இப்ப குடுக்குற பிரசாதங்கள் வேற, அந்த காலத்துல சொல்லப்பட்ட பிரசாதங்கள் வேற. ஏன்னா, இந்த நோய் எதிர்ப்பு சக்திய தரக்கூடிய உணவுகள காலையில வந்து அங்க பிரசாதமா குடுப்பாங்க. வெண்பொங்கல். வெண்பொங்கல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய புரோட்டீன், கார்போஹைட்ரேட், சூரியனோட சக்தியான ஒரு கபத்துக்கு எதிர்ப்பு தன்மை குடுக்கக்கூடிய மிளகு. அப்ப சூரியனோட காரகத்துவத்துல மிளகு வந்துரும். அப்ப அந்த மிளகு, அந்த சக்திய ஏத்துறதுக்காக வெண்பொங்கல் அப்படிங்கிறத குடுப்பாங்க. அடுத்தது இல்லன்னா சர்க்கரை பொங்கல். சர்க்கரை பொங்கல் அப்படின்னா, சர்க்கரை பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா, சர்க்கரை பொங்கல், துளசி தீர்த்தம் இதெல்லாம் தருவாங்க. இந்த துளசி தீர்த்தத்துல உங்களுக்கு அம் பச்சை கற்பூரம் போடுவாங்க, துளசி போடுவாங்க. 2மே கபத்துக்கு எதிரானது. அந்த கபத்த நீக்கக்கூடியது. அதுக்காக தான் அது 2யும் போடுறாங்க. அந்த சர்க்கரை பொங்கல் போடும்போது, கொஞ்சம் பச்சை கற்பூரமும் போட்டு, ஏலக்காய் போட்டு சர்க்கரை பொங்கல் செய்வாங்க. அப்ப அந்த கபத்த அறுக்கக்கூடிய தன்மைய அந்த உணவுல குடுத்துரும். பாசிப்பருப்பு எல்லாத்துக்குமே நம்ம நாட்டுல விளைஞ்ச பாசி பருப்பையும் உணவுல கலந்து வெண்பொங்கலா இருந்தாலும் சரி, சர்க்கரை பொங்கலா இருந்தாலும் சரி, பாசி பருப்புங்கிறது வந்து உணவுல கலந்து புரோட்டீனா குடுப்பாங்க. கூட வந்து முந்திரி புரோட்டீன், திராட்சை, விட்டமின் சி இதெல்லாம் வந்து வாழ்வியலாவே அது பிரசாதமா குடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்ப மாறி போய் தான் தக்காளி சாதம், லெமன் சாதம்லாம் பிரசாதம் வந்துருச்சு. பட் அந்த காலத்து மனுஷங்கள் வந்து அது வாழ்வியலா வந்து ஒரு மெடிசினல் அதிலேயே ஆட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அப்படி குடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ இந்த மார்கழி மாசத்துல தான் இது வரும். ஆருத்ரா தரிசனம்.
அருத்ரான்னா என்னன்னா திருவாதிரைன்னு சொல்லுவோம். அந்த திருவாதிரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பிரசாதத்துல வந்து கண்டிப்பா சர்க்கரைவள்ளி கிழங்கு இருக்கும். ஏன்னா, அந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி. ஏன்னா, இந்த பனிக்கான எதிர்ப்பு சக்திய குடுக்கக்கூடியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வாழ்வியல்ல வரும்போது பரங்கி பூ வைப்பாங்க வாசல்ல. ஏன்னா, மார்கழி மாசம் வச்சா தை மாசம் அது விளையும். அப்ப கல்யாண பூசணின்னும் அத சொல்லுவாங்க. பரங்கி பூவ கல்யாண பூசணின்னும், திஷ்டி பூசணி, கல்யாண பூசணி. இந்த கல்யாண பூசணின்னு சொல்லுவாங்க. அந்த கல்யாண பூசணி ஒண்ணா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி, அடுத்தது தை மாசம் வருது. திருமணத்துக்கான காலங்கள் எல்லாம் வருது. அப்போ நீங்க ரெடியா இருங்க அப்படிங்கிறத சுட்டி காமிக்கிறதுக்கான அது ஒரு காலமா அது அவங்களுக்கு இருக்கு. ஏன் மார்கழி மாசம் கல்யாணம் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்ப எப்படி சித்திரை மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா, ஓவர் ஹீட் இருக்கும். அதனால தம்பதிகள் வந்து தாம்பத்தியத்தில ஈடுபடக்கூடாதுன்னும், ஆடி மாசத்துக்கும் அதேபோல த தட்சிணாயனத்துலேருந்து உத்தராயண புண்ணிய பொ உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கும்போது, நோய் தொற்றுக்கள் இதெல்லாம் இருக்கு. பாடியில வந்து அந்த பருவநிலை மாற்றத்தினால ஒரு சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா, மேல கீழ இருக்கும். அதே போல தான் மார்கழி மாசமும். உடல் பார்த்தீங்கன்னா, அந்த குளிர்ச்சி ஓவர் குளிர்ச்சியினால இரத்த ஓட்டங்களும், நம்மளுடைய மூலாதாரமும் ஒரு சில இடத்துல வந்து சமநிலையில இருக்காது. அதுக்காக தான் வந்து அந்த காத்தால சீக்கிரம் எந்திரிக்கணும். அந்த நம்மள வந்து அந்த இரத்த ஓட்டத்த வந்து நல்லா சீர்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்து இப்ப வந்து யோகா, எக்சர்சைஸ் எல்லாம் பண்றோம். அத பண்ணி சரி பண்ண முடியும். ஆனா, அந்த காலத்துல வந்து வாழ்வியலாவே அவங்க எல்லாமே பரிகாரங்களா வச்சிருந்தாங்க. அப்ப நாம சங்கீதம்ங்கும்போது நடப்பாங்க. அப்ப மூட்டுக்களுக்கு வேல. அந்த ஸ்டிஃப்னஸ் ஒரே இடத்துல உட்கார்ந்தா தானே ஸ்டிஃப்னஸ் வரும். அது வராது. பொம்பளைங்க வந்து கோலம் போடுவாங்க. கீழ குனிஞ்சு. கீழ குனிஞ்சு கோலம் போடும்போதே அவங்களுக்கு மூட்டு பெண்ட் ஆகும். ஸ்பைனல் கார்ட் பெண்ட் ஆகும். காலர் கோலங்கள். அப்ப அ அதுவே வந்து அவங்களுக்கு எக்சர்சைஸா ஆகிடும். அதுக்காக தான் அது வந்து வாழ்வியலாவே கொண்டு வந்தது. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் தான் மார்கழி மாசம் இருக்கு. என்னன்னா, சூரியனோட பலம் கம்மி அப்படிங்கிறதுனால தான் நம்ம நல்ல விஷயங்கள் எதுவுமே செய்யறதில்ல. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவங்க தெரியப்படுத்துங்க. வாழ்க வளமுடன்! கிருத்திகா ஒசூர்.